ஓகே, அடுத்ததா நம்ம ஒவ்வொரு துறை ரீதியாக அறிவிக்கப்பட்ட முக்கியமான திட்டங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில முதல்ல பார்க்க வேண்டிய திட்டம் கல்வி. ஓகேங்களா? நம்ம செல்வத்துள் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த சிறந்த செல்வமான கல்வி செல்வத்தை பத்தி நம்ம முதல்ல பார்த்துடலாம். அந்த வகையில கல்விக்காக கொடுக்கப்பட்டிருக்க திட்டங்கள்ல முதல் திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த திட்டத்திற்கான நிதியாக பட்ஜெட்ல 710 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த 710 கோடி அப்படின்ற வேல்யூ தெரியலனாலும் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், இதற்கு முன்பு இது முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி இருந்தது. அந்த பெயர் மாற்றம் எல்லாம் நம்ம தனியா பார்ப்போம். இந்த இடத்துல இந்த ஸ்கீம்ல என்ன ஒரு அப்டேட் இருந்திருக்கு அப்படின்னா, இதற்கு முன்பு இருந்ததை விட கொஞ்சம் கூடுதலான மாணவர்கள் பலன் பெறும் வகையில் இந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. முதல்ல 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளி, 6ஆவது 7ஆவது 8ஆவது அரசு பள்ளி. ஓகேங்களா? ஆனா இப்போ 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் முழுமையாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கிற மாணவர் அனைவருக்கும் காலை உணவிற்கான திட்டம் இது. அடுத்ததாக ரிவைஸ்டு ஸ்கூல் எஜுகேஷன் கரிக்குலம், பள்ளியினுடைய பாடத்திட்டத்தை மாற்றுவதற்கான ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில் அதற்கான நிதியாக 25 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்றது. இந்த திட்டம் இதற்கு முன்பு தகைசால் பள்ளிகள் அப்படின்ற பெயர்ல தமிழ்நாட்டில் இருந்தது. இந்த தகைசால் பள்ளிகள் அப்படின்னு என்னன்னா, ஒரு சாதாரண பள்ளியை, அதாவது ஒரு சாதாரண அரசு பள்ளியை தனியார் பள்ளிக்கு நிகரான உள்கட்டமைப்போட மாத்துறதற்கான திட்டம் தான் தகைசால் பள்ளிகள் அப்படின்றது. ஓகேங்களா? நம்ம குழப்பிக்க வேணாம், ரெண்டுமே செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டு வந்தது தான். மத்திய அரசனுடைய திட்டம் அது PM ஸ்ரீ பள்ளிகள். PM ஸ்ரீ பள்ளின்னா அப்படி ஒரு ஸ்கூலே இருக்காது, புதுசா ஒரு ஸ்கூல் கட்டுவாங்க. ஓகேங்களா? அதுல மத்திய அரசனுடைய பாடத்திட்டம், மத்திய அரசனுடைய மும்மொழி கொள்கை போன்ற செயல் திட்டங்கள் அதுல இருக்கும். இது PM ஸ்ரீ பள்ளி, புதுசா ஸ்கூல் கட்டுறது. தகைசால் பள்ளிகள் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபீல்டில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக தரம் உயர்த்துறது தகைசால் பள்ளிகள். ஓகேங்களா? இப்போ இந்த தகைசால் பள்ளிகளை தான் பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற பெயர்ல பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. 125 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்ற பெயர்ல அரசு பள்ளிகளினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதற்கான ஸ்கீமா பள்ளி நிறைவு திட்டம் அப்படின்ற பெயர்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இதற்கு முன்பு அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற வகையில 2021 கொண்டு வந்தது. பள்ளியினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதற்கான திட்டம் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். அதனுடைய தற்போதைய பெயர் பள்ளி நிறைவு திட்டம் அப்படிங்கிறது 300 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்ப ஸ்கூல் மட்டும்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்களா? அதுக்கு மட்டும்தான் அன்பழகன் நினைவு பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் இருந்தது. அப்ப காலேஜ் எல்லாம் டெவலப் பண்ண தேவையா இல்லையா அப்படின்னா, கல்லூரிகளினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கான ஸ்கீம் பேரு காமராஜர் கல்லூரி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த இடத்துல அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பள்ளியினுடைய நூலகங்கள் மற்றும் பொது நூலகங்களினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக 10 கோடி. அடுத்தது இன்னொரு முக்கியமான திட்டம் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்ற திட்டம். பள்ளியினுடைய உட்பகுதியை மிகவும் தூய்மையான பகுதியா வச்சுக்கிட்டு அதன் மூலம் மாணவர்களுக்கு தூய்மை குறித்தான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் இது. இந்த திட்டத்திற்கான நிதி 139 கோடி ரூபாய். இதன் மூலம் ஒரு பள்ளியில சுகாதாரமான குடிநீர் மற்றும் சுகாதாரமான கழிப்பறை வசதியை 24 மணி நேரமும் உறுதி செய்யணும். அதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்திற்கான மாதிரியாக முதல்ல ஒரு 10,000 பள்ளிகள்ல இது செயல்படுத்தப்படுறாங்க. ஓகேங்களா? இது முழுக்க அரசு பள்ளிகளுக்கான திட்டம். ஒரு தனியார் பள்ளியோ அரசு உதவி பெறும் பள்ளியோ இந்த திட்டத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு புதிய திட்டம். இந்த திட்டத்தை நோட் பண்ணிக்கோங்க. இது கேள்வியா வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கிறோம். ஓகேங்களா? அடுத்ததாக பள்ளிகள்ல போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதற்காக ஒரு 7 கோடி ரூபாயில ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற பெயர்ல ஒரு ஆப்பும் மற்றும் அதற்கான ஒரு செயல் திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கு. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு இது ஒரு ஆப்பு. இந்த ஆப்னுடைய நோக்கம் பள்ளிகள்ல மாணவர் மத்தியில போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு அவேர்னஸை உருவாக்கணும் அப்படின்றது. அடுத்ததா ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்கீம்
டிஎன் சுடர் அப்படிங்கிறது பெரிய பட்ஜெட். டிஎன் சுடர் அப்படிங்கிறது இந்த ஸ்கீமுக்கான பட்ஜெட் வந்து 3200 கோடி. ஓகேங்களா, இந்த ஸ்கீமுக்கான பட்ஜெட் 3200 கோடி. இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் தங்கக்கூடிய ஹாஸ்டலினுடைய தரத்தை வந்து உயர்த்தணும். ஓகேங்களா, இதன் மூலம் வந்து இந்த திட்டம் வந்து ஒரு PPP மாடல், அதாவது பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ல வந்து இந்த திட்டம் வந்து இயங்க போகுது. இதனுடைய அரசு பங்களிப்பா 3200 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. இதன் மூலம் 200 ஒருங்கிணைந்த மாணவர்கள் ஹாஸ்டல் புதிதாக உருவாக்கப்படும் அப்படின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக வந்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் வளர்ச்சிக்கான திட்டங்கள் வந்து பார்க்கலாம். இப்ப தொழிலாளர் நலன் மற்றும் திறன் வளர்ச்சிக்கான திட்டங்கள்ல முதல் திட்டம் வந்து வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படின்றது. இப்போ இந்த திட்டம் வந்து இதற்கு முன்பு நான் முதல்வன் திட்டம் என்ற பெயர்ல வந்து கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் என்னுடைய கனவு திட்டம் என்று சொன்ன திட்டம் தான் வந்து நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் என்ற சொல்லின் பொருள் வந்து நான் சிஎம் அப்படின்னு கிடையாது, ஐ எம் ஃபர்ஸ்ட். அதான் வந்து நான் முதல்வன் என்ற சொல்லின் பொருள். இந்த ஸ்கீம்ல ட்ரெயின் ஆனவங்க மற்றவங்களோட ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து ஃப்ரண்ட் ரன்னரா இருப்பாங்க அப்படின்றது அந்த நான் முதல்வன் என்ற சொல்லின் பொருள். ஓகேங்களா, அந்த திட்டம் தான் வந்து தற்போது வந்து வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கீம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. இதுல வந்து இந்த திட்டத்துல வந்து 12 லட்சம் கல்லூரி மாணவர்கள் அவர்களுக்கு திறன் வழங்கணும். ஓகேங்களா, 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு திறன் வழங்கணும். 1 லட்சம் திறன் பெற்ற மாணவர்களுக்கு வேலை வழங்கணும். ஓகேங்களா, கல்லூரி மாணவர்கள்ல 12 லட்சம் பேருக்கு வந்து ஸ்கில் ப்ரோக்ராம் கொடுக்கணும். அதுண்ட 12 லட்சம் பேர்த்துல 1 லட்சம் பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டம் வந்து கொஞ்சம் அப்டேட்டட் ஸ்கீமா. இதற்கு முன்பு இருந்த கோர்சஸை விட ஒரு 36 கோர்சஸ் அடிஷனலா ஆட் பண்ணியிருக்காங்க. நான் முதல்வன் அப்படின்றது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ற நான் முதல்வன் நிறைய எலிமெண்ட் இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த எலிமெண்ட் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான கோர்ஸ் ப்ரொவைடன்ஸ் எலிமெண்ட். கல்லூரி கனவு அப்படின்ற ஒரு எலிமெண்ட் 12க்கானது. இது இல்லாம திறன் மேம்பாடு அப்படின்றது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கான கோர்ஸ் ப்ரொவைட் பண்றது. ஓகேங்களா, இதெல்லாம் பழைய ஸ்கீம்னுடையது. அந்த கோர்ஸ்ல ஒரு 36 கோர்ஸை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதற்கான மொத்த தொகுப்பு நிதியாக 150 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்தது வந்து விளையாட்டு மற்றும் மேம்பாட்டுத்துறைக்கானது. தமிழ்நாடு ரூரல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் கிராம அளவுல வந்து போட்டிகள் நடத்துவதற்காக 42 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த கிராம அளவுல தேர்ந்தெடுக்க மாணவர்களை உலக அளவுல கொண்டு போறது இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அடுத்தது வந்து ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற பெயர்ல 10 ஒலிம்பிக் சென்டர்ஸ், ஒலிம்பிக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களை அனுப்பணும் அப்படின்றதற்கான ஒரு ட்ரைனிங் சென்டரா வந்து 10 சென்டர் வந்து திறக்க போறாங்க. அதனுடைய மொத்த திட்ட நிதி வந்து 50 கோடி ரூபாய். அடுத்தது வந்து டிஃபரண்ட்லி ஏபிள் பர்சனுடைய நலத்திட்ட உதவிகளாக தற்போது பிசிக்கல் அசிஸ்டன்ட் வித் மாடர்ன் ஏஐ பேஸ்டு அசிஸ்டன்ட் டிவைஸ் ஆக ஒரு பிசிக்கலி டிசேபிள்டு பர்சன் அவங்களுக்கான ஒரு கிட் வாங்குறப்ப அதுல 50% ரூபாய் இந்த திட்டம் மூலமாக மானியம் பெற முடியும். ஒரு எடுத்துக்காட்டிற்கு கண் பார்வை குறைபாடுடையவர் வந்து அவருக்கான ஒரு வாக்கிங் கிட் வாங்குறாரு அப்படின்னா அதுல 50% இந்த திட்டத்தின் மூலம் மானியமாக தரப்படும். அப்படி இல்லை அப்படின்னா அதிகபட்சமாக 30,000 ரூபாய் வரைக்கும் மானியம் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா எந்த ஒரு அரசு புதிதாக வந்தாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டிற்கான திட்டங்களை தொடர்ச்சியா கொடுப்பாங்க. அந்த வகையில தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட்டும் தங்களுக்கான பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி இருக்கிறாங்க. முதல் திட்டம் வந்து அண்ணன் சீர் திட்டம். ஓகேங்களா, இந்த அண்ணன் சீர் திட்டத்திற்கான நிதி உதவி வந்து 812 கோடி. ஓகே, இந்த அண்ணன் சீர் திட்டத்துல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, திருமணம் ஆகிற பெண்களுக்கு திருமணம் நடக்கும் நாளன்று 8 கிராம் தங்க நாணயமும் பிளஸ் ஒரு பட்டு சேலையும் வந்து வழங்கப்படும். ஓகேங்களா, பட்டு சேலையினுடைய மதிப்பு வந்து 10,000 ரூபாயாக ஒதுக்கப்பட்டிருக்குது. அது இல்லாம தங்க நாணயத்திற்காக தொகுப்பா இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் வந்து எப்படி இயங்கும் அப்படின்னா 812 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா அதுல வந்து டோட்டலா 812 கோடிக்கும் ஏதாவது ஒரு பொருள் வந்து இப்போ கோல்டாவோ இல்லை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி கோல்டாவோ அல்லது கோல்டு பாண்டாவோ பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு பேங்க்லயோ இல்லை ஏதோ ஒரு டெபாசிட்லயோ ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க டெபாசிட் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து ஃபண்டு வந்து போகும். ஓகேங்களா, அந்த வகையில இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தும் போது அரசுக்கு
கூடுதல் போனஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து 800 கோடி ரூபாயை கொண்டு போய் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இது ஒரு வருஷம் மொத்தமாக கொடுக்க போறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜனவரி 1ஆம் தேதி 800 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இதை வந்து ஏதாவது ஒரு வங்கியில வந்து இது வந்து ஒரு டெபாசிட்டா, பிக்சட் டெபாசிட்டா இந்த தொகை வந்து வரவு வைக்கப்பட்டதுன்னா அது இந்த வங்கிக்கு பெரிய லாபம். அதனால இதுல போனஸ் பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி இயங்கக்கூடிய திட்டம் இதெல்லாம் திட்டம். இதே மாதிரியான எல்லா திட்டங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இயங்கும். இந்த வகையில அண்ணன் சீர் திட்டம் 812 கோடி 8 கிராம் தங்கம் பிளஸ் ஒரு பட்டு சேலை இதுல வழங்கப்படும். அடுத்தது வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். பிறக்கின்ற குழந்தைக்கு வந்து 1 கிராம் தங்க நாணயம் வந்து வழங்கப்படும். இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா 1 கிராம் தங்க மோதிரம் அந்த குழந்தைக்கு கொடுக்கறது அப்படின்றது இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியை ப்ரமோட் பண்றதற்கான மிக முக்கியமான ஸ்கீம். ஓகேங்களா? மருத்துவமனை பிரசவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான திட்டம். இது தொடர்ச்சியானதுங்க. இப்போ குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடுடையதாக இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அரசு எல்லா விதமான வசதிகளையும் செய்யணும். அதுக்கு அந்த குழந்தையினுடைய பிறப்பு பதிவு செய்யப்படணும். குழந்தையினுடைய பிறப்பு மற்றும் ஒருவர் இறப்பு பதிவுல தமிழ்நாடு 100% எட்டிய மாநிலங்கள்ல ஒண்ணு. அப்ப அந்த பிறப்பு பதிவு செய்யப்படணும் அப்படின்னா வீட்டிலேயே பிரசவம் நடந்ததுன்னா பிறப்பு பதிவு செய்ய மாட்டாங்க. அப்ப மருத்துவமனையில பிரசவம் நடக்கணும். மருத்துவமனையில பிரசவம் நடத்துறது தான் பாதுகாப்பானதும் கூட, பிளஸ் பதிவு செய்யறதற்கு எளிதானதும் கூட. ஓகேங்களா? அப்ப இந்த திட்டத்தினுடைய தொடக்கம் மருத்துவமனை பிரசவங்களை ஊக்குவிப்பது. ஓகேங்களா? பிளஸ் அது எங்க போய் முடியும்? ஊட்டச்சத்து குறைபாடுனால குழந்தைகளினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படாமல் தடுப்பது அப்படின்ற சைக்கிள்ல போய் முடியும். ஓகேங்களா? இப்ப இது வந்து ஒரு முன்னேற்பாடான திட்டம். அடுத்ததாக வந்து சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். இது வந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து முதலீட்டுக்கான மானியமா வந்து வழங்குறாங்க. ஒரு மகளிர் குழுவுக்கு 5 லட்சம் ரூபாய். அவங்க வந்து எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அதை பிரிச்சு அவங்க குழுவில் இருக்கிறவங்களுக்கு வழங்கிக்கலாம். அடுத்தது வந்து வெற்றி மகளிர் கோட் ரியரிங் ஸ்கீம். ஓகே, இந்த ஸ்கீம்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விதவைகள், கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் திருநர்கள் மற்றும் டிசேபிள்டு பர்சன் இவங்களுக்கெல்லாம் வந்து தலா ஒருவருக்கு 5 ஆடுகள் தர்றாங்க. ஓகேங்களா? மானிய விலையில 5 ஆடுகள் வந்து தர்றாங்க. 100% சப்சிடியோட 5 ஆடுகள் வாங்கிக்கலாம். யாருன்னா அவங்க 4 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள், அடுத்தது டிசேபிள்டு பர்சன், சிறப்பு திறனுடையவர். இவங்க 4 பேருக்கும் தலா ஒவ்வொருத்தருக்கும் 5 ஆடுகள் வந்து வாங்கிக்கலாம். அந்த திட்டத்தினுடைய பெயர் வந்து வெற்றி மகளிர் கோட் ரியரிங் ஸ்கீம். அதாக மருத்துவத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்குள்ள நிதி மற்றும் அதற்கான திட்டங்கள். முதல்ல வந்து இந்த தாய் கேர் மெட்டர்னிட்டி சென்டர்ஸ் அப்படின்றது, தாய் கேர் சென்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பல்வேறு மாநிலங்களில் நடைமுறையில் இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் வந்து முதன்முறை நடைமுறைக்கு வந்திருக்குது. இது என்னன்னா பிரசவ சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஓய்வு மற்றும் அவர்களுக்கான ஒரு சுகாதாரமான ஒரு அறை அமைப்பு வந்து ஏற்படுத்துறது. அவர்களுக்கான டெஸ்ட்டுக்கான எல்லா வகையான கிட்டும் இருக்கும். இது வந்து ஒரு மொபைல் ஆப்ஷன், ஒரு மூவபிள், ஒரே இடத்துல நிலையா இருக்காது. நம்மளுடைய இல்லம் தேடியும் இந்த சேவையை நம்ம பெற முடியும், அல்லது அது அந்த சென்டர் இருக்கிற இடத்துலையும் நம்ம சென்று அந்த சேவையை பெற முடியும். இதற்கான நிதி வந்து 23 கோடி ரூபாய். அடுத்ததாக வந்து கிராமங்களுக்கே சென்று கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான பரிசோதனைகளை செய்யும் திட்டம் மொபைல் ஜெனட்ரிக் ட்ரீட்மெண்ட் சென்டர் 33 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து வேளாண் துறைக்கானது ஃபார்மர் வெல்ஃபேர், அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு ஸ்கீமா வந்து அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விவசாயிகளுக்கான அந்த கடன் தள்ளுபடி, அதற்காக 5,05,932 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. இதற்கு அடுத்ததான் வந்து நம்ம பார்க்கறது இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன். ஓகே, இதுல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷனுக்காக பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல வந்து நம்ம இருக்கிறோம். அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ்க்காக முழுக்க பிரைவேட்டை நம்பி இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு தொடர்புடையது. அரசு சொந்தமாக இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறது கஷ்டம், அதற்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு. ஏன்னா நம்ம
பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. அதற்காக டாங்கல் வரைவை 1994 கையெழுத்திட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப அந்த வகையில அரசு ஒரு மிகப்பெரிய தனியார் நிறுவனம் தொடங்குவது கஷ்டமானது. அதனால இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது பிரைவேட், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அப்படின்றது பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக இயங்கக்கூடியது. அந்த வகையில புதிதாக ஷிப்காட் தொடங்குறதுக்காக 3200 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததான் வந்து கைடன்ஸ் 3.0 அப்படின்ற தளம், இணையதளம் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இந்த கைடன்ஸ் அப்படின்றது புதிதாக தொழில் தொடங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இணையதளம். இது வந்து ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரூட், தொழில் வந்து சுலபமாக தொடங்குவதற்காகவும் தொழிலில் சுலபமாக வெற்றி விடுவதற்காகவும் அதற்கான சலுகைகளை சுலபமாக பெறுவதற்கானவுமான தளம் தான் வந்து இந்த கைடன்ஸ் அப்படின்றது. அதனுடைய வெர்ஷன் 3.0 பிளஸ் சிங்கிள் விண்டோ போர்ட்டல். சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0 அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, தொழிலுக்கான உரிமை பெறுதல் அப்படின்றது மிக சுலபமா இருக்கணும், ஒரே ஆப்ஷன்ல எல்லா விதமான லைசன்ஸும் நம்ம வாங்கிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்ற 2 ஆப்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இ கவர்னன்ஸ்லையும் வரும், கவர்மெண்ட்னுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்லையும் வரும். அதனால இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. கைடன்ஸ் 3.0 அப்படின்றது ஏற்கனவே இருக்கிறதுனுடைய அப்டேட். சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0 அப்படின்றது எளிதாக உரிமம் பெறுவதற்கான எளிய வழி. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து கிரீன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இனிஷியேட்டிவ், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில நம்ம வந்து ஸ்டீல் உற்பத்தி செய்வதற்கான நிதியாக 60 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து தமிழ்நாடு பாமியரா டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றது, இது ரொம்ப புதிய கார்பரேஷனுங்க. இதற்கு முன்பு இது மாதிரியான ஒரு கார்பரேஷன் கிடையாது. தமிழ்நாடு பாமியரா டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றது, இந்த கார்பரேஷன் வந்து எதற்கானது அப்படின்னா, நம்மளுடைய பணவெள்ளம் மற்றும் பணங்கருப்பட்டி, நீரா போன்ற வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னுடைய உற்பத்தி அதை குளோபல் லெவலில் மார்க்கெட் பண்ணுறதற்கான ஒரு புதிய கார்பரேஷன். வேளாண் துறைக்கான மிக முக்கியமான நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று. அடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி தொடர்பாக தற்போது அறிவிக்கப்பட்ட மிக முக்கியமான திட்டமான 2 மாதங்களுக்கு ஒரு முறை 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துகிற அனைத்து மக்களுக்கும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற இந்த ஸ்கீமுக்காக 1545 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக தமிழ்நாட்டில் ஏசி பஸ் அப்படின்றது எஸ்சிடிசியில் இனிமேல் அதிக பயன்பாட்டில் இருக்கணும் என்ற நோக்கத்தில் 1000 புதிய ஏசி பேருந்துகள் வாங்குவதற்காக 500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து ஹவுசிங் அண்டு அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். எந்த அளவுக்கு நம்ம பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான திட்டங்கள் முக்கியமானதோ அதே போல இந்த வீட்டு வசதி, நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களும் முக்கியமானது. அந்த வகையில சீஃப் மினிஸ்டர் இன்டகிரேட்டட் அர்பன் டெவலப்மெண்ட் மிஷன் என்ற புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய இலக்கு வந்து 2031. ஓகேங்களா? இது வந்து ஒரு அம்பர்லா ஸ்கீம்னா குடை திட்டம். ஒரு திட்டத்துக்கு கீழே நிறைய இலக்குகளை கொண்டது. அந்த வகையில இந்த திட்டத்தினுடைய இலக்கு வந்து நகர பகுதியில முறையான உள்கட்டமைப்பு வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், போக்குவரத்து வசதி மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், இந்த 6 விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பதற்கான ஒரு திட்டம் தான் சீஃப் மினிஸ்டர் இன்டகிரேட்டட் அர்பன் டெவலப்மெண்ட் மிஷன் அப்படின்றது. அடுத்தது வந்து அர்பன்ல புதிய ஹவுசிங் யூனிட்ஸ் வந்து உருவாக்குறதுக்காக 1253 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. பொதுவாக இந்த ஹவுசிங் யூனிட் ப்ராஜெக்ட் எல்லாமே நடைமுறைப்படுத்துகிற அமைப்பு தமிழ்நாட்டில் தாட்கோ என்ற அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து மை ஹோம் என்ற திட்டத்திற்காக 3500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த திட்டம் எதற்கு அப்படின்னா, சென்னை போன்ற மெட்ரோபாலிஸ் பகுதியில அதிகப்படியான வீட்டு வசதி திட்டங்களை உருவாக்குறதுக்காக. அடுத்தது வந்து சாலை மற்றும் புதிய சாலை உருவாக்குதல் மற்றும் சாலையை மேம்படுத்துதல் அப்படின்றதற்கான நிதியாக 250 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பாக யார் யாருக்கெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த கான்ட்ராக்ட் இப்போ என்ன நிலைமையில இருக்குது, அதை இப்போ யார் மெயின்டைன் பண்றா அப்படின்றத நம்ம பொதுமக்கள் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம சாலை அப்படின்ற ஒரு ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. இ கவர்னன்ஸ்ல என்ன டேர்ம் ஆட் ஆனாலும் அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம சாலை அப்படின்ற ஆப்பு சாலையில் இருக்கிற புதிய திட்டங்கள் என்ன வந்திருக்குது, அதை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறது யாரு, எவ்வளவு கோட் பண்ணியிருக்கிறாங்க, அது இப்போ என்ன நடைமுறையில் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம். அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் எக்கோ டூரிசம் மிஷன் 2031, அதற்காக 25 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து
தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகளையும் ஏரி குளங்களையும் வந்து தூர்வாடுறதுக்காக 25 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது தமிழ்நாட்டில் கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள் என்ன புதுசாக ஆட் ஆனாலும் நோட் பண்ணிக்கோங்க. வெற்றி வீடு திட்டம் 3500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, இதற்கு முன்பு கலைஞர் கனவு வீடு திட்டம் அப்படின்றதற்கான நிதி உதவி வந்து 3,10,000 ரூபாய். ஆனா இந்த வெற்றி வீடு திட்டம் அப்படின்றதுல அதனுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டிற்கு. ஓகேங்களா, மொத்தமாக ஒரு ஆண்டிற்கு 70,000 வீடு கட்டணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய இலக்கு. இதுதான் வந்து நம்ம இதுவரைக்கும் வெற்றி, வாகை போன்ற வார்த்தை நிறைய இடங்கள்ல கேட்டுட்டோம். அப்ப அந்த வெற்றி அப்படின்னா வந்து வின் அப்படின்ற ஒரு அர்த்தம் தானே அப்படின்னா இல்லை, அதை வந்து ஒரு அக்ரானிமா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த வெற்றி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம், அந்த வார்த்தைக்கான ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்கீம் வழியாவே கொடுத்துருக்குறாங்க. அது எதற்கான திட்டம் அப்படின்னா ஊரக வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்துல வெற்றிக்கான ஒரு அப்ரிவேஷனோட இருக்குது. வெற்றி வில்லேஜ் எம்பவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெஜுவன்ஷன் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, கிராமப்புறத்துல வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த வெற்றி அப்படின்ற அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணுது. அது வந்து கிராமப்புறங்கள்ல தண்ணீர் வசதி மற்றும் கிராமப்புறங்களை சுத்தமாக வச்சுக்கிறது, அடுத்தது கிராமப்புறங்களை நகர்ப்புறத்தோடு இணைக்கிறது, இது போன்ற எல்லா வசதிகளையும் உள்ளடக்கியது இந்த வெற்றி அப்படின்ற ப்ரோக்ராம். இந்த திட்டத்திற்கான நிதி வந்து 6000 கோடியா ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது நமக்கு ஏற்கனவே தெரியும், விபிஜி ராம் திட்டத்துல மத்திய அரசு வந்து 60% கொடுக்கணும், மாநில அரசு 40% கொடுக்கணும் அப்படின்னு. விபிஜி ராம்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் இவங்க கொடுத்துருக்காங்க. என்னன்னா வெற்றி 150 இனிஷியேட்டிவ் என்ற பெயர்ல 125 நாள் மத்திய அரசினுடைய வேலை, அதுல 25 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தமிழ்நாட்டில் 150 நாள் வேலை. ஓகேங்களா, இனிமே வந்து 100 நாள் வேலை திட்டம் அப்படின்ற திட்டம் வந்து இனிமே செயல்பாட்டில் இருக்காது, விபிஜி ராம் என்ற பெயர்ல இருக்கும். தமிழ்நாட்டில் அது வெற்றி 150 இனிஷியேட்டிவ் என்ற பெயர்ல இருக்கும். வெற்றி 150 அப்படின்றது எதை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல 125 நாள் மத்திய அரசு சம்பளம் கொடுத்துரும், 25 நாள் முழுக்க மாநில அரசு சம்பளம் கொடுத்து அவர்களுக்கு வேலை கொடுக்கும் என்பது இதனுடைய அர்த்தம். அடுத்ததாக வந்து பாதுகாப்பிற்கான திட்டம். பாதுகாப்பிற்கான திட்டம் வந்து எந்த திட்டங்கள்ல இருந்து தொடங்குது அப்படின்னா, சிங்க பெண்கள் அதிரடி சிறப்பு படை திட்டம். அந்த திட்டத்திற்காக 354 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த திட்டம் வந்து பெண் காவலர்களை, பெண்கள் பாதுகாப்பிற்கான பெண் ரோந்து காவலர்களை அமைக்கிற திட்டம் தான் இது. இந்த திட்டத்தினுடைய அப்டேட்டா வந்து இனி வரும் காலங்கள்ல பெண்கள் பாதுகாப்பிற்கான ரோந்து வாகனங்களாக ட்ரோன்களும் வந்து இயக்கப்படும். அது இன்னும் வருங்காலத்தில் வரும். அதனுடைய வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய அப்டேட் நம்ம கொடுத்துடலாம். அது ஒரு சில பிரைவேட் கம்பெனியினுடைய ப்ரப்போசலுக்காக அந்த திட்டம் வந்து வெயிட் பண்ணுது. தான் வந்து ஸ்டிங் மிஷன். ஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் இன்ட்ரடிக்ஷன் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அண்டு கேங்ஸ். ஓகேங்களா, 65 ஸ்டிங் யூனிட் வந்து தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டிங் யூனிட் எதுக்குன்னா, ஊருக்குள்ள வந்து இந்த போதைப் பொருட்கள்னால பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காண்பதற்கான ஒரு இயக்கமாக இந்த ஸ்டிங் அப்படின்ற இயக்கம் இருக்கும். ஓகே, அடையாளம் கண்டுபிடிச்சா போதுமா, அவங்கள வந்து மீட்டு மறுவாழ்வுக்கு உட்படுத்த வேண்டாமா அப்படின்றதற்கான ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அப்போ ரீஹபிலிட்டேஷன் சென்டர் வந்து திறக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் வந்து புதிதாக திறக்கிறாங்க. அதற்காக வந்து 70 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக கால்நடைகள் காப்போம் அப்படின்ற ஒரு புதிய திட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கால்நடைகள் காப்போம் அப்படின்ற திட்டம் கால்நடைகளுக்கு இன்சூரன்ஸும் கொடுக்குது. ஓகேங்களா, கால்நடைகள் காப்போம்ங்கிற திட்டம் கால்நடைகள் கொடுக்கறது, பராமரிப்புக்கான நிதி கொடுக்கறது இல்லாம கால்நடைகளுக்கு இன்சூரன்ஸும் கொடுக்குது. அதற்காக 31 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. டூரிசம்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன் பில்கிரிம் ப்ரோக்ராம் என்ற வகையில வந்து சீனியர் சிட்டிசன், அதாவது மூத்த குடிமக்கள், அவங்களுடைய ஒவ்வொரு ஆண்டும் அவங்க ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது, எந்த மதமா இருந்தாலும் வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்கான திட்ட நிதியுதவியாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற, தமிழ்நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற பல்வேறு வழிபாட்டு தலங்களை வந்து மேம்படுத்துறதுக்காக 5 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து ரிவர் டூரிசம் அப்படின்ற ஒரு புதிய இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்குது. இது வந்து நதிக்கரையில் அமைந்திருக்கும் அந்த டூரிசம் தொடர்பான இடங்களை வந்து மேம்படுத்துறதுக்காக 53 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் அல்லது ஃபுட் அண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல் வந்து நடத்துவதற்காக 20 கோடி ரூபாயும், அடுத்தது
டூரிசத்தை நம்பி இருக்கக்கூடிய கிராமப்புற கலைஞர்களுடைய மேம்பாட்டு நிதியாக 23 கோடி ரூபாயும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இப்ப அரசினுடைய ரொம்ப முக்கியமான திட்டங்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுல வந்து நம்ம ஏற்கனவே கட்டமைத்த அந்த ஸ்ட்ரக்சரின் படி பழைய திட்டங்கள் என்னென்ன கண்டினியூ ஆகுது, அதுல என்னென்ன அப்டேட் இருக்குது, புதிய திட்டங்கள் என்ன வந்திருக்குது அப்படின்றத நம்ம தனித்தனியா பார்த்துட்டோம்னா ஞாபகம் இருக்கும். அந்த வகையில நோட் பண்ணிக்கோங்க. பழைய திட்டங்கள் என்னென்ன நடைமுறையில இருக்குது அப்படின்றது, காலை உணவு திட்டம் நடைமுறையில் இருக்குது, மதிய சத்துணவு திட்டம் வந்து நடைமுறையில இருக்குது. அடுத்தது வந்து பள்ளி மாணவர்களுக்கான அனைத்து வகையான நலத்திட்ட உதவிகளும், ஃப்ரீ செப்பல், ஃப்ரீ பேகு, இலவச பாட புத்தகங்கள், யூனிஃபார்ம்ஸ், இது எல்லாமே அப்படியே வந்து நடைமுறையில் இருக்குது. அடுத்தது வந்து ப்ரீ மெட்ரிக் அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பும் அதே மாதிரி நடைமுறையில் இருக்குது. அதே மாதிரி அந்த 7.5% சிறப்பு இடஒதுக்கீட்டிற்கான மாநில அரசினுடைய நிதியுதவியும் அப்படியே நடைமுறையில் இருக்குது. அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், வெளிநாட்டில் போய் தங்கி படிக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கான நிதி உதவியாக அண்ணல் அம்பேத்கர் பெயரில் இருக்கக்கூடிய திட்டமும் தொடருது. அடுத்தது கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த லேப்டாப் அப்படின்ற திட்டம் வந்து தொடருது. அடுத்தது முத்துலட்சுமி அம்மையார் பெயரில் வழங்கக்கூடிய மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ப்ரோக்ராம் அப்படின்ற திட்டமும் அதே மாதிரி தொடருது. அடுத்தது வந்து ஐசிடிஎஸ் திட்டத்திற்கான நிதியுதவி பங்குகளும் அப்படியே தொடர்ந்தது. மகளிர் உதவி திட்டம், அந்த திட்டமும் வந்து எப்படி செயல்பாட்டில் இருந்ததோ அதே வகையில வந்து தொடங்குது. அடுத்தது வந்து சோசியல் செக்யூரிட்டி பென்ஷன், OAP ஸ்கீம்ல வர்ற பென்ஷன் பிளஸ் அதர் பென்ஷன்ஸ் எல்லாம் அதே மாதிரி தொடருது. அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக வழங்கக்கூடிய அந்த சப்சிடிஸ் எல்லாம் அதே மாதிரி வந்து தொடங்குது. அடுத்து மீனவ பெருமக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மானியங்களும் பிளஸ் பண்ணை விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த மானியங்களும் வந்து அப்படியே தொடங்குது. அயோத்திதாசர் குடியிருப்பு நிதியுதவி திட்டமும் அதனுடைய குடியிருப்பு மேம்பாட்டு திட்டமும் அதே மாதிரி தொடருது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிற திட்டங்களுக்கு நிதியுதவி அப்படியே வந்து தொடர்றது. ஓகேங்களா. இது இல்லாம அடிஷன்ஸ், அதாவது பழைய திட்டங்கள்ல சில அப்டேட்டோட, ஏற்கனவே வந்து ஒரு 4 செயல்பாடோட இருந்திருக்கும், புதிதாக ஒரு 2-3 செயல்பாடை ஆட் பண்ணி என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னா, நேஷனல் ஹெல்த் மிஷன் அதற்கான அப்டேஷன் வந்து இப்போ ஹெல்த் கார்டு அப்படின்ற ஒன்று உருவாக்கணுன்ற இலக்கில் இந்திய அரசு இருக்கு. அதை ரெண்டுத்தையும் உள்ளடக்கி நேஷனல் ஹெல்த் மிஷன் 2.0க்காக 3231 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம், CM-SIS அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த CM-SIS ப்ரோக்ராமும் வந்து தொடருது. கூடுதலாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற இந்த இடத்துலயே வந்து இதையும் சேர்த்து சொல்லிடுறோம். நாளைக்கு நம்ம எல்லாம் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்றது பழைய நடைமுறை. ஆனால் புதிய நடைமுறையின்படி 7.5 லட்சம் ரூபாய் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் நடக்கும். அது வந்து இந்த பட்ஜெட்ல வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக ஒதுக்குன தொகை அப்படியே வந்து நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து மெட்ரோ ப்ராஜெக்டுக்காக சென்னையில் ஒதுக்கப்பட்ட திட்டமும் வந்து அதே மாதிரி தொடங்கும். நம்மளுடைய மைக்ரோ இரிகேஷன் மெத்தட்ஸ், ஒன் ஆஃப் த மைக்ரோ இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷனுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அது அதே மாதிரி தொடரும். அதே போல புதிய பவர் ஸ்டேஷன் அமைப்பதற்கான நிதி உதவிகளும் அதே மாதிரி தொடங்கும். ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே வந்து பழைய திட்டங்கள்ல மாறுபாடு இல்லாமலும் ஒரு சில மாற்றங்களோடும் ஏற்கப்பட்ட திட்டங்களையும் நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா. இப்போ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீண்ட நெடிய வீடியோவாக, நீண்ட நெடிய நியூஸாக இது இருக்கும். ஆனா இந்த ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றது மூலமாக நீங்க ஒரு 2 மார்க்கையும் 3 மார்க்கையும் எடுத்து வைக்கலாம். அப்ப 75 மார்க் ஜிஎஸ்ல பட்ஜெட் வீடியோ பார்த்துட்டோம்ப்பா, ஒரு 3 மார்க் கிடைச்சிருச்சு, இன்னும் 72 மார்க்குக்கு நான் படிச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிறைவோட நீங்க போகலாம். சரிங்களா. அப்ப தொடர்ந்து படிங்க. பட்ஜெட் தொடர்பான எல்லா விஷயங்களையும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் திரும்ப பார்த்தீங்கனால அது ஞாபகமா இருக்கும். வெளியில போறப்ப வர்றப்ப வீடியோவை இதுல காதுல கேளுங்க. வேற ஏதாவது வேலை செய்யறப்பையும் வீடியோ ஒரு பக்கம் போகட்டும், நீங்க ஒரு பக்கம் நின்று அமைதியா கேளுங்க. பட்ஜெட் தொடர்பான செய்திகளை ஒரு 10 தடவை கேட்டீங்க அப்படின்னாலே அது மைண்ட்ல நின்றும். ஒன்றும் பெருசா அதுக்காக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஆனா இதுல இருக்கிற எந்த டேட்டாவையும் விட்டுறாதீங்க. நாங்களே ரொம்ப நுணுக்கமா இதெல்லாம் தேவையில்லைன்னு ஃபில்டர் பண்ணி தான் இதை கொடுத்துருக்கிறோம். ஏன்னா 198 பாயிண்ட் பட்ஜெட், 152 பக்கம், 2.5 மணி நேரம் அவங்க வாசிச்சதுல இருந்து உங்களுக்கு தேவையானதை ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இதுல இருந்தும் ஃபில்டர் பண்ணாம இதுல இருக்க எல்லா தகவல்களையும் படிச்சு நாமளும் பயன்பெறுவோம், நம்மால் மற்றவரும் பயன்பெறுவார். வேந்தனுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வரும். அதை பார்த்து பயனடைந்து நல்ல மதிப்பெண் பெற்று அரசு பணியில் சேர மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.